learn to lead. We make winners who lead. So, first question. சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஏர்பிளேன்ஸ் ஃப்ளை. சரிங்களா. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சம் கார்ஸ் ஃப்ளை. ஓகே. கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு all airplanes are cars. அதே செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா some cars don't fly. சரிங்களா. இவங்க வந்துட்டு இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க எக்ஸாக்டா சிலாஜிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம கொஞ்சம் அதை ஒரு இங்கிலீஷ் இதுலயே சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா. அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. சிலாஜிசம் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, இது ஒரு கன்க்ளூஷன் அப்படிங்கிற மாதிரி கிளியரா தெரியாம ஒரு நார்மல் ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபில்அப் ஆகுமோ அது மாதிரி தான் ஃபில்அப் ஆயிருக்காங்க இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா எப்படி வரும், சம் கார்ஸ் இஸ் நாட் ஃப்ளை அப்படின்னு வரும். கரெக்டுங்களா. ஆனா இங்க வந்து டோன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராமட்டிக்கலா ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட. ஓகே. இப்போ நம்ம டயக்ராமுக்கு போகலாம். ஏர்பிளேன் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ளைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. ஸோ ஆல் ஏர்பிளேன்ஸ் ஃப்ளை, அதுக்கான டயக்ராம் இதுதான். அடுத்தது சம் கார்ஸ் ஃப்ளை. காருக்கும் ஃப்ளைக்கும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஏர்பிளேனோட காரை மெர்ஜ் பண்ணல. ஏன்னா மெர்ஜ் பண்ண சொல்லி கொஸ்டின்ல அவங்க மென்ஷன் பண்ணல. சரிங்களா. ஸோ நான் மெர்ஜ் பண்ணக்கூடாது, ஸோ நான் பண்ணல. ஓகே. இப்போ கன்க்ளூஷன். ஆல் ஏர்பிளேன்ஸ் ஆர் கார்ஸ். எல்லா ஏர்பிளேனும் காருக்குள்ள வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டுன்னு சொல்லலாம். ஆனா இங்க எப்படி கேட்டிருக்காங்க, எல்லா ஏர்பிளேன்ஸும் காருக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தப்புன்னு சொல்லலாமா சரின்னு சொல்லலாமா? ராங் சார். கரெக்ட். ஸோ இந்த கன்க்ளூஷன் வந்துட்டு வராது. சரிங்களா. ஏன் அப்படின்னா நான் முதலே சொன்னதுதான், இவங்க வந்துட்டு இட்ஸ் பாசிபிலிட்டின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது எல்லா ஏர்பிளைன்ஸுமே காருக்குள்ள இருக்கிறது பாசிபிளா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஓகே, இது இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை இல்லை, ஸோ உள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கண்டிப்பா உள்ள இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ரைட்டுங்களா. கண்டிப்பா உள்ள இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும், ரைட்டா. அவங்க ஆனா இவங்க கேட்டிருக்கிறது அப்படிதான் கேட்டிருக்காங்க. எல்லா ஏர்பிளைன்ஸுமே காருக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்மா சொல்லணும் அப்படின்னா அது தப்பு தான். ரைட்டுங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சம் கார்ஸ் டோன்ட் ஃப்ளை. சில கார் வந்துட்டு ஃப்ளை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வரைஞ்சிருக்கிறபடி பார்த்தா அது கரெக்ட் தான். சில கார் வந்துட்டு ஃப்ளைல இல்லாம தான் வரைஞ்சிருக்கோம். ஆனா கொஸ்டின்ல ஐ மீன் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க ஷியோரா சொல்லவே இல்லை. அதாவது கொஞ்சம் கார் மட்டும்தான் ஃப்ளைன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. விச் மீன்ஸ் இப்ப இதே சென்டென்ஸ் வந்துட்டு ஒன்லி எ ஃபியூன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்லி எ ஃபியூ கார்ஸ் ஆர் ஃப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி ஒன்லி எ ஃபியூ கார்ஸ் ஃப்ளை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், நான் அன்னைக்கு சொன்ன பாத்தீங்களா, அதாவது கொஞ்சம் கார் மட்டும்தான் ஃப்ளை, மீதி எல்லாம் கன்ஃபார்மா ஃப்ளை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். சப்போஸ் ஸ்டேட்மெண்ட்ல இந்த சம் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா இந்த ஒன்லி எ ஃபியூ அப்படிங்கிற வேர்ட் வந்திருந்ததுன்னா நாம செகண்ட் கன்க்ளூஷன் வந்து கரெக்ட்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த ஒன்லி எ ஃபியூ அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ட்ஸ்லயே நமக்கு தெரிஞ்சிடும் பேலன்ஸ் கார்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ளைல சேராது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ சம் கார்ஸ் டோன்ட் ஃப்ளை அப்படிங்கிறத நம்ம கரெக்ட்னு சொல்லிடலாம். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது அவங்க வெறும் சம்மு தான் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இதுல இருந்து நம்ம பேலன்ஸ் கார் எல்லாம் ஃப்ளைக்குள்ள வராதுன்னு சொல்ல முடியாது. ரைட்டா. வராதுன்னு ஷியோரா சொல்ல முடியாது. வராதுன்னு சொல்லலாம், அது ஒரு பாசிபிலிட்டியா வேணா சொல்லலாமே தவிர கண்டிப்பா மீதி காரெல்லாம் ஃப்ளைல இருக்காது, கொஞ்சம் கார் மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் இது. சரிங்களா.
ஸோ சம் கார்ஸ் ஃப்ளை அப்படிங்கிறதுல இருந்து நம்மளால சம் கார்ஸ் டோன்ட் ஃப்ளை அப்படிங்கிற நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வர முடியாது. எப்பவுமே இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிற பட்சத்துல அதுல இருந்து ஒரு நெகட்டிவ் கன்க்ளூஷன் நீங்க கொண்டு வர முடியாது. அதுக்கு வந்து சான்சஸே கிடையாது. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? டவுட் இருக்கா யாருக்காவது? டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. சார் இப்ப சம் கார்ஸ் டோன்ட் ஃப்ளைனா அப்ப ஆல் கார்ஸ் ஃப்ளையா சார்? இல்ல கண்ணா, கரெக்ட். அதாவது ஆல் கார்ஸ் ஃப்ளையா இருக்கிற இடத்துல சம் கார்ஸ் டோன்ட் ஃப்ளைங்கிறது தப்பு. நான் அப்படி சொல்றேன். அதாவது இந்த கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷியோரா சொல்ல முடியுமா தானே அவங்க கேட்டிருக்காங்க. இட்ஸ் பாசிபிலிட்டின்னு கேட்டிருக்காங்களா எங்கேயாவது? இல்ல, கரெக்ட்டுங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில கார் கண்டிப்பா ஃப்ளைக்குள்ள வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அடிச்சு சொல்ல முடியாதுங்கிறது தான் இங்க பிரச்சனை. ரைட்டுங்களா? நான் டயக்ராம் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம்ல. ஐ மீன் டயக்ராம் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஃபால்ஸ் ஆகாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அன்னைக்கே சொன்னேன், கரெக்ட்டுங்களா? இப்போ நான் இப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா காருமே வந்துட்டு ஃப்ளைல இருக்கு. சாரி, எல்லா ஏர்பிளைன்ஸும் ஃப்ளைல இருக்கு. அதே மாதிரி எல்லா காரும் ஃப்ளைல இருக்கு. சப்போஸ் நான் இப்படி டயக்ராம் இப்படி வரையணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேயும் எனக்கு சம் கார்ஸ் ஃப்ளை அப்படிங்கிறது கரெக்ட் தான். கரெக்ட்டுங்களா? இந்த டயக்ராம்லயும் சம் கார்ஸ் ஃப்ளைங்கிறது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட்டை ஃபால்ஸ் ஆக்கல. நான் ஸ்டேட்மெண்ட்டை ஃபால்ஸ் ஆக்காம எப்படி வேணாலும் டயக்ராம் போட்டுக்கலாம். சரிங்களா? எனக்கு இந்த பாசிபிலிட்டியில ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சாரி, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு, செகண்ட் தப்பு. ஆனா இந்த பாசிபிலிட்டியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தப்பு தான், செகண்ட் கரெக்ட்னு வருதே. சாரி, இங்க செகண்ட் தப்பாகுது. ஓகே, இங்க செகண்ட் தப்பாகுது, இங்க செகண்ட் கரெக்ட் ஆகுது. சாரி. ஓகே, எனக்கு இப்படி ஆகக்கூடாது. நான் அன்னைக்கே சொன்னேன் பாத்தீங்களா? எனக்கு வந்து ஒரு விஷயம் அவங்க டெஃபினெட்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா நான் எந்த மாதிரி டயக்ராம் மாத்தி 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 போட்டாலும் எல்லா டயக்ராம்ஸ்லயுமே அவங்க கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன் ஒரே ரிசல்ட் சொல்லணும். அதாவது ஒண்ணு வரலன்னு சொல்லணும், இல்லாட்டி எஸ்ன்னு சொல்லணும். கரெக்ட்டுங்களா? ஏதாவது ஒண்ணுல மிஸ் ஆச்சு அப்படின்னா கூட அந்த கன்க்ளூஷன் தப்பு தான். அதே பாசிபிலிட்டி கேஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னு எஸ் வச்சுக்கோங்க. சார். நீங்க ஒரு ஒரு 7 வெரைட்டியில டயக்ராம் போடுறீங்க அப்படின்னா அந்த 7 வெரைட்டியில ஏதாவது ஒரு வெரைட்டியில உங்களால அந்த பாசிபிலிட்டி கேஸ சரின்னு சொல்ல முடிஞ்சாலே போதும். அந்த கன்க்ளூஷன் கரெக்ட் நீங்க போட்டலாம். இதுதான் பாசிபிலிட்டிக்கும் டெஃபினெட்லி ட்ரூ அப்படின்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம். பாசிபிலிட்டிங்கிற வார்த்தையோ இல்ல கேன் பி அப்படிங்கிற வார்த்தையோ இல்லை அப்படின்னாலே அது டெஃபினெட்லி ட்ரூவா தான் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு வேர்ட்ஸுமே கிடையாது. கரெக்டுங்களா? பாசிபிலிட்டி ஆனும் கேட்கல, டெஃபினெட்லி சாரி கேன் பி அப்படிங்கிற மாதிரியும் கேட்கல. கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க சில கார் கண்டிப்பா ஃப்ளைல வராது அப்படின்னு அடிச்சு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சொல்லலாம்ல, இல்ல தப்பு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். பாத்தீங்களா? அதுதான் இது. ஸோ வரலாம் அப்படின்னு சொல்ல முடியறப்போ நம்ம அதை தான் கரெக்ட்னு சொல்லுவோமே தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. கிளியருங்களா? ஏதாவது ஒரு டயக்ராம் ஒரு பாசிபிலிட்டி டயக்ராம்ல அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணாலும் அது தப்பு தான். கிளியருங்களா இப்போ? எஸ் சார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். செகண்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சம் புக்ஸ் ஆர் மேகசின்ஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா நோ மேகசின் இஸ் அ ஜேர்னல். சரிங்களா? ஓகே, இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா some magazines or books. ஓகே, செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா
No books is a journal. ஓகேங்களா, இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டயக்ராம் போடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சம் புக்ஸ் ஆர் மேகசின்ஸ். சில புக்கு மேகசின்ல மர்ஜ் ஆயிருக்கு. ஓகே, திஸ் பிளேஸ். ஓகே, சில புக்கு மேகசின்ல மர்ஜ் ஆயிருக்கு, கரெக்ட் தான். ரைட். அடுத்தது, நோ மேகசின் இஸ் ஜேர்னல். மேகசினுக்கும் ஜேர்னலுக்கும் சம்மந்தமே இல்லையாமா. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கன்க்ளூஷனுக்கு வரலாம். சம் மேகசின்ஸ் ஆர் புக்ஸ். கரெக்ட் தான். சம் புக்ஸ் ஆர் மேகசின்னா சம் மேகசின்ஸ் ஆர் புக்குங்கிறது கரெக்ட் தான். ஸோ நோ இஷ்யூஸ். அதே செகண்ட் பாருங்க, நோ புக் இஸ் அ ஜேர்னல். புக்குக்கும் ஜேர்னலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. அதை நம்மளால ஷியூரா சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? இந்த பார்ட்ல இருக்கிற எந்த புக்குமே ஜேர்னல் கூட வராது. அதை வேணா ஷியூரா சொல்லலாம். ஏன்னா இந்த பார்ட்ல புக்ஸும் இருக்குது, மேகசின்ஸும் இருக்குது. மேகசின்ஸ் கண்டிப்பா ஜேர்னல்ல போகாது. அதனால இந்த பார்ட்ல இருக்கிற புக்கெல்லாம் ஜேர்னலுக்கு போகாதுன்னு சொல்லிடலாம். இந்த பேலன்ஸ் இருக்கிற பார்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த எல்லா பார்ட்டுமே ஜேர்னல் கூட தாராளமா சேரலாம். கரெக்டுங்களா? ஸோ நோ புக்ஸ் இஸ் அ ஜேர்னல். அதாவது எந்த புக்குமே ஜேர்னல் கூட சேராதுன்னு சொல்லவே முடியாது. இந்த புக்கெல்லாம் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால செகண்ட் ஒன் தப்பு. Hello students. Is your dream to study MBA in top 5 colleges Tamil Nadu? Do you want to start your career after MBA with 6 lakhs per annum plus in 2025? Every year there is a big competition among the students who secure 95 percentile and above in TANCET counseling. Only the top colleges provide the highest salary after MBA. Only 90 days to go for your next TANCET 2023 exam. Join our LTL TANCET online crash course batch. Attend daily online live class, interact with experts, clarify all your doubts, attend 50 plus live mock tests, score 100 percentile in TANCET 2023 MBA and MCA exam. Join top colleges in Tamil Nadu. Enroll now immediately. To enroll, contact 8870046080. All the best, students. Learn to lead. We make winners who lead.